வணக்கம் சிம்மராசி. ஏப்ரல் 2026 3 சேலஞ்சஸ், 2 ஆப்பர்ச்சுனிட்டி, 1 பரிகாரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல சேலஞ்சஸ். நமக்கு சேலஞ்சஸ் தெரிஞ்சதுனாலே நிறைய விஷயங்களுக்கு சொல்யூஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். முதல் சேலஞ்ச் ஒர்க் டிலே அண்ட் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது. ஸோ நீங்கள் வந்து சுயதொழில் பண்ணாலும் சரி, இல்லை வேலை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாலும் சரி, இப்போ ஒர்க் டிலேஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கும். அடப்பப்பா இதான்ப்பா நாங்கள் 1.5 வருஷமாக பார்த்துட்ருக்கோம் அப்படின்ட்டிங்களா? அது எல்லாமே ஒரு ட்ரெய்லர் தான். இதுக்கு மேலே தான் மெயின் பிக்சர் நமக்கு கிளியராக ஸ்டார்ட் ஆகுது சிம்மராசி. இது வந்து நான் பயப்படுறதுக்காக சொல்ல, பட் ஒர்க்கில் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்காக அப்ரோச் பண்ணணும். அதேமாரி டிலேஸு நம்மளை உட்கார வச்சு நம்மளை கட்டுப்பேற்றி ஒரு மாதிரி இழுத்து அடிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்கும். ஒன்று புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, சனி வந்து டிலே பண்ணுவார், ஆனால் டினை பண்ண மாட்டார். உங்களுக்கு அல்டிமேட்டாக உங்களுக்கு வேண்டியது நடக்கும். அதற்குள்ளேயும் கொஞ்சம் பொறுமை காக்கணும். சோதிச்சதுக்கு அப்புறம் தான் வெற்றி நமக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இது வீடு, டொமஸ்டிக் பிளேஸ், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபேமிலி, இவங்க கூடலாம் நிறைய மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு டைம். ஸோ அகெயின் பேச்சு தான் முக்கியமான ஒரு விஷயம். பேச்சினால நமக்கு பிடிச்சவங்கள ஹர்ட் பண்ணுறது, வீட்டில் இருக்கிறவங்களை ஹர்ட் பண்ணுறது கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஸோ பேசும்போது பழகும்போது கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் பேசி பழக கற்றுக்கோங்க. இல்லைனா கற்றுக்க வச்சிரும் இந்த சனி பயிற்சி நமக்கு. எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ், பேர்டன், நமக்கு ஒரு உடம்புல ஒரு எனர்ஜியே இல்லாத மாதிரியான ஒரு டைமாக இந்த ஏப்ரல் மாதம் நமக்கு. 2 பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு சொன்னீங்களே, அது என்ன அப்படின்னா, கண்டிப்பாகவே வந்து உங்களுக்கு வந்து சில கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஒர்க்கில் டிலே இருக்கலாம், டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கலாம், ஆனால் அதை நம்ம வந்து புது ஆப்பர்ச்சுனிட்டிஸை கண் வச்சுட்டே இருக்கணும். உங்களோட லீடர்ஷிப்னால், உங்களோட பர்சன்ஸ்ன்றதால, உங்களோட பர்சனாலிட்டின்றதை வச்சு உங்களுக்கு புது நெட்வொர்க்கிங் ஆர் புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரதுக்கான டைமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஆக்டிவாக நம்ம ப்ராக்டிவாக இருக்கணும். 2வது வந்துட்டு நம்மளோட கான்ஃபிடன்ஸ் வளரக்கூடிய மாதம். இந்த எஸ்பெஷலி 15க்கு அப்புறம் நமக்கு நம்மளோட கான்ஃபிடன்ஸ் மீண்டும் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்குது. ஒரே ஒரு பரிகாரம் தாங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் எஸ்பெஷலி கடவுளை கண்டிப்பாக சூரியனை நம்ம நமஸ்காரம் பண்ணணும். முடிஞ்ச ஆதித்ய ஹிருதயம் கேட்கலாம், ஆதித்ய ஹிருதய ஸ்லோகம் பாராயணம் பண்ணலாம். அப்படி எதுவுமே எனக்கு தெரியாதா, ஓம் சூர்யாய நமக அப்படின்னு 10 வாட்டியாவது அட்லீஸ்ட் சண்டே காலையில் சொல்லுங்கள். வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும். வாழ்த்துக்கள்.